நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. விளக்கம்: வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலன் ஆகும், மற்றவை அணிகள் அல்ல. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் மீனவர்கள் மேலும் 17 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில வாலிபர்கள் கைது. புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டது அம்பலம். ரூபாய் மதிப்புள்ள தீபாவளி பொருட்கள் விரைவில் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு 570 ரூபாய் மதிப்புள்ள இலவச மளிகை தொகுப்பு விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு உட்பட்ட நெட்டப்பாக்கம் தொகுதியில் 16 கோடி ரூபாயில் பல்வேறு பணிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 570 ரூபாய் மதிப்புள்ள தீபாவளி மளிகை பொருட்கள் விரைவில் வழங்கப்படும் என்றார். மேலும் நிறுத்தப்பட்டுள்ள இலவச அரிசி இன்னும் ஒரு வார காலத்தில் வழங்கப்படும் என்றார். மேலும் இந்த ஆட்சியில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார். ஆளுநருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என்ற கேள்விக்கு, புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பதே எனது எண்ணம் எனவும், மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு என்றார். சுமார் 578 ரூபா வரும் நினைக்கிறேன் தீபாவளி தொகுப்பு. அது டெண்டர் கோரப்பட்டது, விரைவில் வழங்குவாங்க. என்னென்ன பொருள்? அரிசி, சர்க்கரை, இந்த இதெல்லாம் வரும். பயிர் வைக்கிறது. ரேஷன் அரிசி 10,000 மேலே போடுவாங்க. அந்த டெண்டர் எடுத்தவர் 10,000 மேலே சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 10,000 மேலே அரிசி போடுவாங்க. விடுபட்ட 2 மாதம் சேர்த்து தான் போடுவாங்க. சேர்த்து போடுவோம். இந்த 10 அடுத்த 10 இந்த 10 இப்போ அந்த 10 4லேருந்துனா அதை அப்படியே ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே போடுவாங்க ஆரம்பிச்சு. வெளி மாநிலங்களில் இருந்து வந்து புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் கலைவாணி. இவர் கடந்த 2ஆம் தேதி மாரியம்மன் கோவில் பின்புறம் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் கலைவாணி அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்து சென்றார். அதே நேரத்தில் முதலியார்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடமும் அதே ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் கைவரிசை காட்டியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் ஹெல்மெட் அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரின் இருசக்கர வாகன எண் தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களையும் தேடி வந்தனர்.
இந்த நிலையில் அவர்கள் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அமுல் என்பதும் இவர் மீது 30க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் தமிழகத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட அவரை தமிழக போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருந்தனர். கடந்த வாரம் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த இவர் சிறையில் இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்ட சென்னையை சேர்ந்த ஷாகுல் ஹமீது மற்றும் மூர்த்தி ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த 23 கிராம் தங்க செயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், 3 செல்போன்கள் மற்றும் 55,000 ரொக்கம் ஆகியவைகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் 17 பேர் படகுடன் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரி மேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகில் முருகானந்தம், செல்வகுமார், ராஜேஷ், குணசேகர், ஞானவேல் உள்ளிட்ட காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 17 மீனவர்கள் கடந்த 7ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இன்று அதிகாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது விசைப்படகில் பிரப்ளரில் கயிறு மாட்டி படகு பழுதானது. பழுது நீக்கும் பணியை செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென வந்த இலங்கை கடற்படையினர் படகில் இருந்த 17 மீனவர்களை கைது செய்தவுடன் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் விசைப்படகையும் மீட்டு தர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இதே கிராமத்தை சேர்ந்த விசைப்படகும் 12 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மாதத்திற்குள்ளாக 29 மீனவர்கள் ஒரே கிராமத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமை தாங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அரசு செவிலியர் கல்லூரி பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புபவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் செவிலியர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் பிரமிளா உள்ளிட்ட பேராசிரியர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து பேராசிரியர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகவும் தனியார் கல்லூரிகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் உதயசங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் மாநில தலைவர் பிரவீன் பிர்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மாநில அரசை கண்டித்தும் பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புபவர்களை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
போராட்டத்தினிடையே திடீரென கனமழை பெய்ததால் மழையையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் நின்று முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம், அரசு மார்பு நோய் நிலையம் சார்பில் புகையில்லா இளைஞர் நல பிரச்சாரம் 3.4 விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி அரசு தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம், அரசு மார்பு நோய் சார்பில் புகையிலை இல்லா இளைஞர் நலன் பிரச்சாரம் 3.4 விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். மேலும் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தையும் துவக்கி வைத்தார். இன்று தொடங்கிய இந்த பிரச்சாரமானது டிசம்பர் 9ஆம் தேதி வரை 60 நாட்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளப்பட உள்ளது. இளம் பருவத்தினர் மற்றும் இளைஞர்களுக்கிடையே புகையிலை பயன்பாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்து தொடங்கிய இந்த மாணவர்களின் விழிப்புணர்வு பிரச்சார பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் மருத்துவமனையில் நிறைவேற்றது. இந்த நிகழ்வில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், இயக்குநர் உதயசங்கர், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில ஆலோசகர் சூரியகுமார் செய்திருந்தார். விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புகையிலையினால் ஏற்படக்கூடிய நுரையீரல் புற்றுநோய், வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய், இதய நோய்கள், பக்கவாதம், நாள்பட்ட சுவாச நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுவை மாநில கட்டிடக்கலை AITUC சங்கத்தின் சார்பாக தீபாவளி பண்டிகைக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும். கட்டட மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொழிலாளர் நல உறுப்பினர்கள் போடாமல் நல வாரியம் முடங்கி கிடக்கிறது. எனவே உடனடியாக போர்டு மெம்பர்களை நியமிக்க வேண்டும். AITUC சங்கத்தை சார்ந்தவர்களை போர்டு உறுப்பினர்களாக நியமித்திட வேண்டும். நல வாரியத்தில் செயல்படுத்தப்படாமல் இருக்கின்ற நலத்திட்டங்களை உடனடியாக அமலாக்கிட வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC சார்பில் சட்டமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன், சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் AITUC மாநில செயல் தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், மாநில பொருளாளர் அந்தோணி ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்தை வழிநடத்தி பேசினார்கள். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக ராஜ்பவன் தொகுதி மற்றும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாமை வாழைக்குளம் செங்கேணியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த மாபெரும் மருத்துவ முகாமை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம், குழந்தைகள் நலன், மகப்பேறு, கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனைகளை கண் மற்றும் காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமில் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சீனிவாச பெருமாள், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். மரபணு மாற்று பயிர்களை தடை செய்ய கோரி விவசாயிகள் புதுச்சேரியில் பேரணி நடத்தினார்கள்.
புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபாடியாளர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் விவசாயிகள் கண்டன பேரணி AFT சுதேசி மில் அருகே புறப்பட்டது. பேரணி பிரதான வீதிகள் வழியாக ஆளுநர் மாளிகை அருகே நிறைவடைந்தது. மரபணு மாற்று பயிர்களை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோரை வேளாண்மைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும், வேளாண் மின் மோட்டார் மற்றும் உதிரி பாகங்களுக்கு GST வரியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணி நடத்தினார்கள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் மீனவர்கள் மேலும் 17 பேர் கைது, இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில வாலிபர்கள் கைது, புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டது அம்பலம். ₹570 மதிப்புள்ள தீபாவளி பொருட்கள் விரைவில் வழங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.